ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், வீக்கெண்டுனோடனே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அதாவது எங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு. எல்லாருக்கும் பிடிச்சது தானே, கல்யாணம் ஆன உடனே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது வீடு எது? அம்மா வீடு தான். எங்கே போனாலும் அங்கே போனால் மட்டும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தான் நானும் என் பையனும் வண்டியில் தாங்க போனோம். நானும் என் பையனும், பெரிய பையனும் வண்டியில் பாருங்கள், செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக இருந்தோம். என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறோம் ஊருக்கு. அது அம்மா நான் எடுக்கிறேம்மா, நான் இப்படி எடுக்கிறேம்மான்னு சொல்லி என் பையன் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதோட அந்த மலை இதெல்லாம் பார்க்கும்போது சுகம். சாயங்காலம் 4:30 மணிக்கு எப்படி வெயில் போடுது பாருங்கள், செம்ம வெயில். இந்த வெயிலில் ஏற்கனவே நாங்களாம் கருகி போயிருக்கேன், அதில் இன்னும் கருகிட்டேங்க இந்த வெயிலில் போயிட்டு. இதுக்கு மேலே வெயிலில் போனால் சரியாக வராதுன்னு எங்கேயாவது ஒரு ஜூஸ் கடையில் நிப்பாடி ஜூஸை குடிக்கலாம் பார்த்தா அதுவும் சரியாக வரலங்க. அப்புறம் சரி ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 5:30 ஆயிடுச்சு. சரி அப்படியே டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேக்கரி இருந்துச்சுங்க, அங்கே போய் டீ குடிக்கலான்னு டீ பார்த்தா நான் காஃபி குடித்தேன். அப்புறம் எல்லோரும் ஒரு பப்ஸா ஆர்டர் பண்ணோம். பப்ஸு சூப்பராக இருந்துச்சுங்க. என் பையன் பெரியவன் பாதாம் பால் வாங்கிட்டான், சின்னவன் ரோஸ் மில்க் வாங்கிட்டான். நான் காஃபி வாங்கிக்கிட்டேன். எனக்கு காஃபி பிடிச்சிருந்துச்சி. ஆனால் காஃபி ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. பப்ஸ் ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, ரோட்டில் இருக்க அந்த நவாப் பழமும் ரம்பூட்டான் பழமும் சூப்பராக இருந்துச்சு. அதை வாங்கிட்டு வண்டியில் போகும்போது ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே போயிட்டாங்க. நான் ஒன்றா உரிச்சு கொடுக்குறது இருக்கும், எல்லோரும் அப்படி அப்படியே சாப்பிட்டாங்க. அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனோடனே கையில் டீ பூஸ்ட்டுங்க கையில் கொண்டு கொடுத்தாங்க அப்புறம். ஐயோ, அது மாதிரி எங்கேயுமே வராது. அப்புறம் எங்கள் அம்மாவை காலையிலே எழுந்திரிச்சோன்னே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் சாணி தெளித்து கோலம் போட்டிருக்காங்க காலையில். இதுதான் அம்மா வீடு. அப்புறம் என்ன, கைக்கு சாப்பாடு பூரி, உருளைக்கிழங்கு மசாலா கையில் கொண்டு வந்துட்டாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் அம்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப ஸ்பெஷலுங்க. அம்மா மட்டும் தான் செஞ்சாங்களே, இல்லை நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். எல்லோரும் தான் சேர்த்து செஞ்சோம். அப்புறம் என்ன, அம்மா வீட்டு தோட்டத்தில் நெல்லிக்காய் மரம் இருக்குங்க, சின்ன நெல்லிக்காய். அது நெல்லிக்காய் இருந்துச்சு, அதெல்லாம் பறித்து சாப்பிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலே என்ன, எல்லாத்தையும் காலி பண்ணுறது தானே வேலை. அப்புறம் அதை ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் கண்ணுக்குட்டி இருந்துச்சு, மாடெல்லாம் அவுத்து விட்டுட்டாங்க. கண்ணுக்குட்டி இருந்துச்சு, அது கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு பாருங்கள் எப்படி சோகமாக நின்றுருக்கு. எங்களை பார்த்தோன்னா அது ரொம்ப வருத்தப்பத்தில் இருக்கும் போல். இவங்க எப்போ போவாங்க, நம்மளுக்கு அப்போ தான் ஃப்ரீயாக இருப்போம் அப்படின்னு. அதோட ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் மத்தியான சாப்பாடு என்ன, எப்பயும் அம்மா வீட்டில் நம்ம போனாலே ஒரு ஸ்பெஷல் தான். சிக்கன் 65, அப்புறம் மட்டன் பிரியாணி, சிக்கன் ரைத்தா, அப்புறம் எறா தொக்கு எல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிட்டு அம்மா நான் எல்லாருமே தாங்க செஞ்சோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போட்டு அம்மா கூட கொஞ்சம் நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன, கிளம்பியணும்ல ஊருக்கு. அப்புறம் என்ன, மறுபடியும் பூஸ்டில் ஆரம்பிச்சதை பூஸ்ட்லேயே முடிச்சிடுவோன்னு மறுபடியும் அம்மா ஈவினிங் பூஸ்ட்டை போட்டு கொடுக்க அதோட அப்படியே கிளம்பிட்டோங்க. சோகமாக இருந்துச்சுங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க எல்லாருக்கும். பாய் பாய்.